ஆப்கி அதாலத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மகாராஷ்டிராவோட தேர்தலை ஹைஜாக் பண்ணிட்டாரு. சார், இந்த குற்றச்சாட்டு என்னோடது இல்ல, ராகுல் காந்தி அவர்களுடையது. ராகுல் காந்தி சார் என்ன சொல்றாருன்னா, 2024 மகாராஷ்டிரால தேர்தலே நடக்கலன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அப்போ நீங்க ஹைஜாக் பண்ணிட்டீங்க, ஓட்ஸ திருடி நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாரு. பாருங்க, நான் இதுக்காக ராகுல் அவருக்கு பதில் கொடுத்துருக்கேன். ता उम्र गालिब मैं यही भूल करता रहा, धूल चेहरे पर थी और आईना साफ करता रहा. இப்போ ராகுல் அவர்கள் டினைட் மோட்ல இருந்து வெளியே வராத வரைக்கும், அவர் இதை புரிஞ்சிக்காத வரைக்கும், இந்த அரசியல் அரித்மேட்டிக் இல்லை, அரசியல் இது ஒன்றும் டிஜிட்டல் கேம் இல்லை, அரசியல் ஒன்றும் விளையாட்டு இல்லை, இது ரொம்ப மக்களோட கனெக்ட் ஆகி அவங்களோட ஆசைகள் அப்புறம் எதிர்பார்ப்புகளை மேனேஜ் பண்ணுறதுக்கான வேலை. அதில் இறங்கி வேலை செய்யணும். அவர் தொடர்ந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு இருந்தார்னா அவரோட நிலைமை இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும், நான் இதுக்காக ராகுல் அவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். அவரை சுற்றி எப்படிப்பட்ட அல்ட்ரா லெஃப்டிஸ்ட் மக்கள் இருக்காங்கன்னா, இந்த அனைத்து அல்ட்ரா லெஃப்டிஸ்ட் மக்கள், இவங்க ஐடியாலஜி என்ன? ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா அராஜகம் மட்டும்தான். அராஜகத்தோட ஐடியாலஜி. இந்த ஆட்கள் எல்லாம் கையில் அரசியல் அமைப்பை எடுத்துக்குவாங்க. ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கின அமைப்புகள், அந்த அமைப்புகளை எப்படி அவமானப்படுத்தணும், அந்த அமைப்புகள் மீது மக்களுக்கு எப்படி எதிர்ப்பை தெரிவிக்கணும், மக்களோட ஜனநாயகத்தில் எப்படி மக்களோட நம்பிக்கையை குறைக்கணும், அதை மட்டும்தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆட்களுக்கு மவுத் பீஸ்ன்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது ராகுல் காந்தி தான். அவர் தான் இந்த மாதிரி பேசுவாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார்னா, மக்களவை தேர்தல்ல இருந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள 1 கோடி புது ஓட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் ராகுல் அவர்களுக்கு தெளிவா இந்த விஷயத்த சொன்னேன். 2004 அந்த டைம்ல சென்ட்ரல் அவங்களோட அரசாங்கம் இருந்தது. எங்க இடத்துல தேர்தல் நடந்தது. மக்களவையிலிருந்து சட்டப்பேரவைக்கு 5% உயர்வு இருந்தது. 2009 மத்தியிலேயே அவங்களோட அரசாங்கம், மாநிலத்திலேயே அவங்க அரசாங்கம். அந்த நேரத்திலையும் அந்த உயர்வு அது கிட்டத்தட்ட 5%. ஒருவேளை அதை கம்பேர் பண்ணா இப்போ உயர்வு 4%. 14% தான் உயர்வு. நீங்க கடந்த 5 தேர்தலில் பாருங்க, நாட்டிலையும் மாநிலத்திலையும் அவங்களோட அரசாங்கம் இருக்கும்போது அப்பவும் அதே உயர்வு தான், இன்னைக்கும் அதே உயர்வு தான். எந்த விதமான அன்பிரசிடென்ட் உயர்வும் இல்லை, எக்ஸ்ட்ரா எந்த உயர்வுமே இல்லை. இந்த வித்தியாசம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் நான் எதுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா எப்பயுமே நமக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ரூல்ஸ் ரிவிஷன் நடக்கும். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா மக்களவை தேர்தலில் தான் யார் பேரு இருக்கு இல்லைன்னு தெரிய வரும். அப்போ பார்ட்டிஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மக்களவைக்கு அப்புறம் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் தேர்தல் பணிக்காக இன்னும் நிறைய பேரை என்ரோல் பண்ணும். அங்க 1% இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று எங்கன்னா, மக்களவை டைமிங்கை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சட்டமன்றத்தோட டைமிங்கை பாருங்க. அந்த 1.5 வருஷத்துல மக்கள் 18 வயசுல உள்ளவங்க, 19 வயசுல உள்ளவங்க எலிஜிபிள் ஆவாங்க. அதனால கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 1 கோடி மக்கள்ல 35 லட்சம் பேர் அவங்க தான். ஸோ இதனால அதுல அப்நார்மலான விஷயம் எதுவும் இல்லை. இது என்னோட கான்ஸ்டிடியூஷனில் அவங்க ட்வீட் பண்ணாங்க. என்னோட கான்ஸ்டிடியூஷனில் 30,000 ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் நான் வெற்றி பெற்றேன்னு எழுதுனாங்க. அப்போ நாங்கள் காட்டினோம் அவங்களோட உத்தம் டாக்கரே, சிவசேனா, சரத்பவரோட என்சிபி, அப்புறம் காங்கிரஸ், இவங்களோட எத்தனையோ கான்ஸ்டிடியூஷனை நான் காட்டினேன். இதில் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை கூட நான் காட்டினேன். அதில் 50,000 ஓட்டு கான்ஸ்டிடியூஷனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கே அவங்களோட ஆளுங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 50 சீட்னு சொன்னாங்க. 50 சீட்ல 50,000 ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் அதுல இருந்து 47 சீட்ல பிஜேபியும் அதோட ஆதரவு கட்சி மக்களும் ஜெயிச்சிருக்காங்கன்னு. அங்க அவங்க சொன்னது முழுக்க முழுக்க தப்பான விஷயம். 50,000 ஓட்டு அதிகப்படுத்துறது வெறும் 4 இல்ல 5 சீட்டு தான். அதுல அவங்களோட ஆளும் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற சீட்ல 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில இடத்துல 22,000. இப்போ பாருங்க, அவரோட நிலைமையை பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்குன்னா உண்டு இல்லைன்னு ஆயிட்டாங்க. ஸோ இதனால மக்களவை தேர்தல் நேரத்தில் என்னாச்சுன்னா
அவங்க ஒரு ஃபேக் நரேட்டிவை உருவாக்குறாங்க, கான்ஸ்டிடியூஷனா மாத்தணும்னு. அப்புறம் அந்த நரேட்டிவ் மகாராஷ்டிரால கீழே வரைக்கும் சர்க்குலேட் ஆச்சு. அதனால அவங்களுக்கு மகாராஷ்டிரால நல்ல சீட்ஸ் கிடைச்சது. பாருங்க, அப்படி இருந்தும் அவங்களுக்கும் எங்களுக்கும் மகாராஷ்டிரால எவ்வளோ டிஃபரெண்ட், 0.5%. நாங்க 43.3%, அவங்க 43.1. ஆனால் சீட்ல வித்தியாசம் ரொம்ப இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அந்த நரேட்டிவை ஒரு விதத்துல மக்களுக்கு உள்ள இருந்து அகற்றிட்டோம். அப்புறம் எங்க விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அப்புறம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த மனநிலையில இருக்கிற அவங்களோட ஆளுங்க மக்களவை ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பதவியை கூட முடிவு பண்ணிட்டாங்க. யார் முதலமைச்சர், யார் ஹோம் மினிஸ்டர், ஹோட்டல்ஸும் புக் பண்ணாங்க, எம்எல்ஏவை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க, அவங்களோட மீட்டிங்ஸும் முடிஞ்சது. ஆனா ரிசல்ட் தலைகீழா வந்தது. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரோக்குன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல அவங்களால. ஆனா என்னைக்காவது வெளியே வந்துதானே ஆகணும், அப்படியே விட்டுற முடியுமா என்ன? இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிராவோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சு, பீகார்ல இந்த ஓட்டை குறைச்சு ஜெயிப்பாங்கன்னு. பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த மாதிரி அவங்க எலெக்ஷன் கமிட்டியோட கிரெடிபிலிட்டியை அழிக்க பார்க்கறாங்க. இந்தியால நடக்கிற தேர்தல், நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் உலகத்தில் உள்ள மக்களை கூப்பிடும். உலகத்தில் உள்ள மக்கள் இந்தியாவோட எலெக்ஷன் ப்ராசஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அவங்க கேட்பாங்க, இவ்வளோ பெரிய இந்தியாவில் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. இப்போ நாங்க எப்பயுமே கேட்போம், மகாராஷ்டிரால கேட்பேன், நான் எப்பயும் கேட்பேன், கோர்ட்டுக்கு போனேன், நீங்க ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்ல எத்தனையோ டூப்ளிகேட் பேர் இருக்கு. மக்கள் இங்கே விட்டுட்டு அங்க போயிருக்காங்க, இங்கேயும் பேர் இருக்கு, அங்கேயும் பேர் இருக்கு. இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட் பெருசா தெரியும், ஆனா அதுல ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இப்போ அந்த வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்சுது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற பேரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்கன்னு. அது ஐடென்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் எந்த பேரை அதிலிருந்து டெலீட் பண்ணுதோ, ராகுல் காந்தியை காட்ட சொல்லுங்க, தப்பான பேர் டெலீட் ஆயிருக்குன்னு. பிரச்சனை இதுதான். ராகுல் காந்திக்கு எங்க இருந்து ஓட்டு கிடைக்குதோ அங்க ஒருத்தருக்கு 4 பேர் இருக்கு. அவங்களோட பிரச்சனை இதுதான். ராகுல் காந்தியோட பிரச்சனை இதுதான். இப்போ பேரு கட்டாயிடும், அப்போ ஒரு ஓட்டு தான் போட முடியும். இதுதான் பிரச்சனை. சரத் பவார் மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, இவிஎம்ல மேனிபுலேஷன் நடந்திருக்குன்னாரு. பாருங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, மக்களவை தேர்தலில் ஜெயிச்சா மகாராஷ்டிரால அது அவங்களுக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவங்க தோத்தா அவங்களுக்கு இவிஎம்ல ப்ராப்ளம். இவங்க கர்நாடகாவில் ஜெயிச்சா சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் நல்லா இருக்கு, இவங்க மக்களவையை தோத்தாங்கன்னா இவிஎம் கெட்டு போயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவிஎம்ல பிரச்சனை இல்லை, அவங்க மூளையில தான் ப்ராப்ளம். அவங்க மூளையில ஒரு சிப்பு இருக்கு, அவங்க மூளையோட சிப்பு கரெக்ட் ஆயிருச்சு, அவங்க மூளையோட சிப்பை மாத்தி ஆகணும். இந்த சிவசேனா மக்கள், உத்தம் தாக்கரேவோட சிவசேனா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷா, தேவேந்திர ஃபட்னவிஸ் அப்புறம் அதானியும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனையே வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. பாருங்க அவங்களோட புத்தி எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களால எதுவும் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களால இதுவும் சொல்ல முடியும், மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா அவங்க ட்ரம்ப்பை வச்சு மிஷினை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களால இதுவும் சொல்ல முடியும். சொல்லணும்னா எது வேணாலும் சொல்லலாம். நீங்க சொன்னது சரிதான். அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார்னா, பிஜேபி மக்கள் பூத்துக்கு போகும்போது ஒரு மிஷின் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை யாருக்காவது ஓட்டு இல்லைன்னா அந்த மிஷினை வச்சு எலெக்ஷன் கார்டு எடுத்து அந்த மிஷின்ல இருந்து உடனே ஆதார் கார்டும் எடுப்பாங்களாம். அந்த மிஷினை எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு போட்டா அந்த பக்கம் தங்கம். இது ராகுல் அவர்களோட யூஎஸ்பி. இப்போ அகிலேஷ் அவர்களோட யூஎஸ்பி இப்படி மாறிடுச்சு. அகிலேஷ் அவர்கள் நல்லா இருந்தாரு, இப்ப இல்ல. ஒருவேளை இவரும் இப்படி பேசினார்னா அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் இப்படி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி தலைவர்கள் நம்ம நாட்டில் இருந்தா நம்ம நாடு என்ன ஆகும்? எலெக்ஷன் விஷயத்துல நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதாவது இந்த இவிஎம் விஷயமா இருக்கட்டும், இல்ல ஓட்டை இன்க்ரீஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும். ஆனா இது உண்மைதானே? அதாவது உங்களோட அரசாங்கம் ஃபார்ம் ஆகாதப்போ நீங்க 18 ஹவர்ஸ்க்கு முதலமைச்சரா இருந்தீங்க. அப்புறம் நீங்க
சித்தப்பா சரத் பவார் கிட்ட இருந்து மருமகன் அஜித் பவாரை திருடிட்டீங்க. பாருங்க, அந்த 80 மணி நேர அரசாங்கம் அது சித்தப்பா சரத்பவார் கிட்ட பேசிதான் நாங்க அதை முடிவு பண்ணோம். ஏன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க கூட வெற்றி பெற்ற உத்தவ் தாக்கரே அவர்கள் எங்க முதுகுல கத்தியால குத்திட்டாரு. அவரு எங்க கூட வரலன்னு. அந்த நேரத்துல சித்தப்பா எங்க கிட்ட தூதரை அனுப்புனாரு. அந்த தூதர் என்ன சொன்னாருன்னா, நாங்க உங்க கூட வர தயாரா இருக்கோம். அப்ப என்ன தோணுச்சுன்னா, இப்போ இதுதான் சரியான நேரம். ஒருவேளை நமக்குள்ள தப்பான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ உயிரோட இருக்க வேண்டியது அவசியம்னு. அதனால நாங்க சித்தப்பா கிட்ட பேசினோம். சித்தப்பா தான் எல்லா விஷயமும் முடிவு பண்ணாரு. சித்தப்பா சொன்னதுனால தான் நாங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும். அப்புறம் சித்தப்பா எதுக்கு பின் வாங்கினாருன்னு தெரியல. சித்தப்பா பின் வாங்கினாரு, ஆனா மருமகன் பின் வாங்கல. அப்ப மருமகன் என்ன சொன்னாருன்னா, சித்தப்பா பின் வாங்கிட்டாரு, ஆனா மருமகன் நான் கூட இருக்கேன்னாரு. மருமகன் எங்க கூட வந்ததும் நாங்க வாக்குறுதியை எடுத்தோம். அப்புறம் 80 மணி நேரத்துல எங்க வாக்குறுதியெல்லாம் முடிஞ்சுது. நாங்களும் ராஜினாமா பண்ணிட்டோம். அப்புறம் சரத் பவார் என்ன சொன்னாருன்னா, அவர் இதனால தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாருன்னா, ஆட்சியை நீக்கிறதுக்காகவும், அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் என்சிபி கூட்டணியோட அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றதுக்காக. பிரசிடென்ட் ரூல் இருக்கு, அதுக்கு அவசியமே இல்ல. சரத்பவார் அவர்கள் எங்களுக்கு கண்டிஷன் போட்டாரு. ஒருவேளை நாம இந்த மாதிரி அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணணும்னா, நான் திடீர்னு யூ டர்ன் எடுக்கிறது கஷ்டம். நீங்க பிரசிடென்ட் ரூல் போடுங்க. அதுக்கப்புறம் நான் மகாராஷ்டிரால வருவேன். அங்க வந்ததுக்கப்புறம் நான் இது மாதிரி சொல்றேன். மகாராஷ்டிராவுக்கு ஒரு வலிமையான அரசாங்கம் தேவை. மகாராஷ்டிரா மக்கள் மறுபடியும் தேர்தலை விரும்பல. மகாராஷ்டிரா மக்களோட விருப்பம் என்னன்னா, பிஜேபி அப்புறம் என்சிபி சேர்ந்து அதுக்கப்புறம் அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றோன்னு. அதனால நான் ராஜினாமா பண்ணேன். ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வரணும்னு. அப்புறம் பிரசிடென்ட் ரூல் சும்மாலாம் போட மாட்டாங்க. ஆளுநர் அவர்கள் எல்லாருக்கும் லெட்டர் எழுதினார். உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு. யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி கடிதத்தை திரு சரத்பவார் பார்ட்டிக்கு எழுதினாரு. அப்புறம் சரத்பவார் அவர்களின் பார்ட்டியோட பதில் என்னோட கம்ப்யூட்டர்ல தான் டைப் ஆச்சு. நாங்க ஆக விரும்பல, நீங்க பிரசிடென்ட் ரூல் போடுங்கன்னு. நாங்க அவங்க கூட சேர்ந்து தான் இப்படி பண்ணோம். அதனால பிரசிடென்ட் ரூலு அவங்க சொன்னதுனால தான் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஏன் மாறினாருன்னு தெரியல. அவரு மாறினதுக்கான காரணம் எங்களோட அரசாங்கம் போனதுதான். நீங்க அனுபவம் உள்ள தலைவர். சரத் பவார் நீங்க எப்படி நம்பினீங்க? அவரையே எப்பவும் நம்ப மாட்டாரு. இல்ல, பாருங்க, விஷயம் என்னன்னா, ஒரு சில டைம் இப்படி நடக்கும். மனுஷன் மாறிடுவான். அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, இவர் கூட கண்டினியூ பண்ணலான்னு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த பாலிடிக்ஸ்ல ஒரு சில டைம் அவரோட பர்சனாலிட்டி கூட இணையப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சரத்பவார் கூட பாம்பே போக விரும்புனா கல்கத்தாவோட போர்டிங் கார்டை காட்டுவார்னு. இது அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இப்படியும் சொல்றாங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க, திரும்பவும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவரை போய் நம்பியிருக்கீங்கன்னு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அஜித் பவாரையும் உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க. அந்த அஜித் பவாரை பத்தி மோடி அவர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாரு. 20 லட்சம் கோடி ஊழலை இவர் செஞ்சிருக்காருன்னு சொன்னாரு. பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, என்சிபி கூட நாங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக விரும்பல. ஓப்பனா சொல்றாத, ஆக விரும்பல. அப்புறம் எங்களோட ஐடியாலஜியும் வேற. ஆனா அரசியல்ல ஒரு நேரம் இந்த மாதிரி கூட வரும். அந்த நேரத்துல நம்ம ரிலவெண்டா இருக்கணும். அப்புறம் நாங்க முழு நம்பிக்கையோட சிவசேனாவை கூட கூட்டிக்கிட்டு, உத்வாம் டாக்கூரை கூட கூட்டிக்கிட்டு அவங்களோட பார்ட்டியும் ஜெயிக்க வச்சோம். நாங்க எங்களோட பார்ட்டியையும் ஜெயிக்க வச்சோம். அப்புறம் நாற்காலிக்காக எப்போ உத்வாம் எங்களுக்கு துரோகம் பண்ணாரோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். பாருங்க, ஒருவேளை இவங்க இந்த மாதிரி அலையன்ஸ் பண்ணி எங்களை இர்ரெலவெண்ட் பண்ணுனா, நாங்க ரிலவெண்டா இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் ரிலவெண்டா இருக்கிறதுக்கு அரசியல்ல ஒரு சில டைம் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் இந்த மாதிரி நான் காம்ப்ரமைஸ்னு ஒத்துக்கிறேன். நாங்க அந்த டைம்ல காம்ப்ரமைஸ் ஆனோம். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாங்க காம்ப்ரமைஸ் ஆகி அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணோம். எங்களோட ஐடியாலஜி விட்டு கொடுக்கல. நாங்க எங்க ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கோம்.
அந்த ஐடியாலஜில தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் நடத்துவோம். அந்த நேரத்தோட டிமாண்ட் என்னன்னா, இதுவும் ஒரு விதத்தில் ஒரு போராட்டம் தான். போராட்டத்தில் நம்ம ரிலவெண்டா இல்லைன்னா முடிஞ்சு போயிடுவோம். அப்புறம் யாராவது நம்மளை அழிக்க நினைச்சா அதை நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி போராட்டமும் நடக்காது. அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம். நானும் இதை எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், நாங்கள் என்சிபி கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம். ஆனால் மாற வேண்டியதாயிருச்சு, நாங்கள் மாறணும். இதுக்காக நான் உங்களை பாராட்டியே ஆகணும். அரசியல்ல யாருமே நாங்க காம்ப்ரமைஸ் ஆனோன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க எதையும் பாப்பீங்கல்ல, யாருக்கு எதிரா இடி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோ, யாருக்கு எதிரா சிபிஐ என்கொயரி பண்ணுதோ, யாருக்கு எதிரா இன்கம் டாக்ஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கோ, இந்த எல்லா ஏஜென்சிஸும் தப்பா ப்ரூவ் ஆயிடுச்சு. பாருங்க, முதல் விஷயம், நீங்க பாத்தீங்கன்னா யார் எங்க கூட வந்தாங்களோ அப்புறம் அவங்களுக்கு எதிராக என்கொயரி நடந்துச்சோ, இந்த மாதிரி ஒரு என்கொயரி கூட ஸ்டாப் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்க பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பிஜேபி கூட சேர்ந்த அப்புறம் என்கொயரி ஸ்டாப் ஆன மாதிரி எதுவுமே நடக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். அதாவது மோடி அவர்களோட அரசாங்கத்தில் சகோதரனா இல்லை எதிரியான்னு பார்க்கவே மாட்டாங்க. ஒரு தடவை அங்கே முடிவாயிருச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதனால எங்கள் கூட வந்தவங்க அவங்க கூட பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்கு. ஆனால் அவங்கள யாரு மேலே என்கொயரி போய்கிட்டு இருந்ததோ அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு கூட ஜப்தி ஆயிருக்கு, எங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஜப்தி ஆயிருக்கு. ஜுடிஷியல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க இவ்வளவு தெளிவா உண்மையை சொல்லும்போது எங்களுக்கு இதுவும் சொல்லுங்க, அஜித் பவார் கூட உங்களுக்கு இந்த டீல் நடந்திருக்கும்ல, உங்க கேசஸ் அமைக்கிடலான்னு? இல்லைன்னா யார் இப்படி திடீர்னு வந்து சேருவாங்க? இப்போ உங்களுக்கு ஏன் அளவுக்கு மோடிஜியை பத்தி நல்லா தெரியும். மோடிஜி டீல் பண்றவர் கிடையாது. அப்புறம் மோடிஜி பார்ட்டியில் உள்ளவங்க யாருமே டீல் பண்ண முடியாது. அஜித் பவார் அவர்கள் எங்க கூட வந்தது எந்த கண்டிஷனும் இல்லாம. அப்புறம் ஜுடிஷியல் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுல யாருமே தலையிட மாட்டாங்க. அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ மக்கள் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு வாஷிங் மெஷின், இதுக்குள்ள வந்ததும் வாஷ் ஆகி கிளீனா வெளியே வந்துருவாங்க. இது ரிவர்ஸா கூட நம்மளால சொல்ல முடியும். மக்கள் அங்க இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு. ஆனா எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதா இருந்தாங்க, நீங்க அவங்களுக்கு முத்தம் கொடுப்பீங்க, ஹக் பண்ணுவீங்க. ஆனா எங்க கிட்ட வந்தா வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இதை 2 இடத்துலயும் விசாரிக்கணும்ல. ஆனா நாங்க யாரையும் துவைக்க மாட்டோம். ஒருவேளை துவைச்சா ஒழுங்கா துவைப்பாத. இப்ப எங்களுக்கு இதுவும் சொல்லுங்க, சித்தப்பா மருமகன் சரத் பவார் அஜித் பவார் சேர்ந்து வர போறாங்களா? இத சித்தப்பா மருமகன் தான் சொல்ல முடியும். மத்தவங்க மனசுக்குள்ள இருக்கிறத எங்களால எப்படி சொல்ல முடியும்? அத அவங்களே சொல்லுவாங்க.